தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போட் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்துல நடிகர் யோகி பாபு, எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, 1943 காலகட்டத்துல இந்தியா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழே இருக்கு. அப்போ ஹிட்லரால 2ஆம் உலக போர் தொடங்குது. போர் தொடங்கின உடனே பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிற இடங்கள்ல ஜப்பான் பாம்பு போடுறாங்க. இந்த பாம்பு போடுற விஷயம் தொடங்கின உடனே சென்னையிலும் பாம்பு போடுறதா ஒரு நியூஸ் வந்து வருது. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் யோகி பாபு அவங்களுடைய அப்பத்தா இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக ஒரு போட்ல ஏறி கடலுக்கு போறாங்க. அப்படி போகும்போது மற்றொரு 7 பேரும் தப்பிக்கிறதுக்காக அந்த போட்ல ஏறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பிரிட்டிஷ் போட் ஜப்பானால தாக்கப்பட்டு ஒரு பிரிட்டிஷ் போலீஸும் அந்த போட்ல ஏறாரு. அந்த போட்ல ஏறதுக்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ் போலீஸுக்கு அந்த போட்ல ஒரு தீவிரவாதி இருக்கிறதா தகவல் வருது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த போட் உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த போட்டுக்குள்ள தண்ணி வருது. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, நடிகர் யோகி பாபு காமெடி கதாபாத்திரங்களுக்கு பாய் சொல்லிட்டு ஒரு கதாநாயகனாவே நடிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு எமோஷனலா இந்த படத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு படகுல ராஜஸ்தான் சேட்டு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இளைஞன், மயிலாப்பூர் பிராமின், இப்படி தெலுங்கு ஃபேமிலி, அதே போல ஒரு தென் தமிழக ஆளு, அப்புறம் ஒரு வெள்ளைக்காரர், அப்புறம் ஒரு மூத்த குடி யோகி பாபு, அவங்களுடைய அப்பத்தா, இப்படின்னு சொல்லி எல்லாருடைய எமோஷனலையும் ரொம்ப அழகா காட்டியிருக்காரு சிம்புதேவன். அதாவது எம்.எஸ். பாஸ்கர் சிஐடியா ஒரு தீவிரவாதி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க போய் அதுக்கு பிறகு ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட்டை தொடர்ந்து அந்த படகுல இருந்து ஒரு பாம்பு கீழே விழுது. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கடல்ல சுறா மீன் சுத்திட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த படகுல இருந்து 3 பேர் கீழே இறங்கியே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாரும் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இறுதியில யார் காப்பாற்றப்பட்டாங்க, யார் அந்த படகுல இருந்து கீழே இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பின் உச்சத்துல இருக்குது கதை. ஆனா அந்த கதைய படமாக்குன விதத்துல இயக்குனர் சிம்புதேவன் தவறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பரபரப்பான கதை, அந்த பரபரப்பான கதைய ஆடியன்ஸுக்கு கொண்டு சேர்த்ததுல சிம்புதேவன் தவறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு படகை மட்டும் வச்சு படம் முழுக்க கொண்டு போயிருக்காரு இயக்குனர் சிம்புதேவன். டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு சபா சொல்லியே ஆகணும். பட் அது படமாக்குன விதத்துல இயக்குனர் சிம்புதேவன் தவறி இருக்காரு. மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.